அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு அநேகம் பேர் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நேற்றைய பொழுதில் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தின கடவுள், இன்று நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிற கடவுள், நாளையும் நம்மை பராமரிக்க போதுமானவராய் இருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து மோசே கூட்டிட்டு வரும்போது விடுதலை பயணம் 14வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். செங்கடல் கண்ணுக்கு முன்னாடி, அவ்வளவுதான், கண்ணுக்கு முன்னாடி செங்கடலை பார்த்தோன்னா ஒரே பயம். மக்களெல்லாம் கூக்குரலிட ஆரம்பிச்சாச்சு. அங்கே எகிப்தில் சவக்குழிகள் இல்லை அப்படின்னா இந்த பாலைவனத்தில் நாங்களாம் செத்து போகிறதுக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்த, அதுக்கு நாங்கள் அங்கேயே போய் அடிமைகளாக இருந்திருப்போமே அப்படின்னு பயத்தில் ஏதேதோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒன்றை மறந்து விட்டாதீர்கள், நம்முடைய கண் முன்னே இருக்கக்கூடிய செங்கடல் நம்மை மூழ்கடிப்பதற்காகவோ வீழ்த்துவதற்காகவோ அல்ல, மாறாக எதிரிகளை மூழ்கடிப்பதற்காக. இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதித்திருக்கிற அநேக கஷ்டங்கள், அநேக போராட்டங்கள் நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக அல்ல, மாறாக நம்மை பண்படுத்தி நம்மளை உயர்த்துவதற்காகவும் நம்மளுடைய எதிரிகளை காணாமல் போக செய்வதற்காகவும் தான். இப்போ ரொம்ப நம்பிக்கையாக இருக்குல்ல? நம்முடைய ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறவர், நம்மை உருவாக்குகிற தேவன், நம்மை உருமாற்றுகிற தேவன், நம்மை வழி நடத்துகிற தேவன். பிரச்சனைகளை பார்க்காதீர்கள், உங்களோடு கூட இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற கடவுளை பாருங்கள். நம்பிக்கையோடு வாழ்வின் பயணத்தை தொடர்வோம்.